மேன்மை. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டு. நான் இவ்வளவு பணம் வச்சிருக்கேன், பேங்க்ல இவ்வளவு ஆமே என் பேலன்ஸ் இருக்கு, இவ்வளவு நிலம் வச்சிருக்கேன், ஆமே இவ்வளவு ஆமே ஆள் பலம் இருக்கு, படைப்பலம் இருக்கு, அதை வச்சு மேன்மை பாராட்ட வேண்டாங்க. நீங்க சொல்ற பாருங்க, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே, ஆமே மேன்மை பாராட்டுகிறவன் பரலோகத்தில் இல்ல, ஆமே பரலோகம் உனக்கு கன்ஃபார்ம் அப்படின்ட்டாரு. ஆமே அல்லேலூயா. அங்க பாருங்க எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டாரு. இந்த பூமியில நீ என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமே மேன்மை பாராட்டு பூமியில கிருபை. பூமியில என்னது? கிருபை. அப்ப எங்கங்க கிருபை வேலை செய்யுது? பரலோகத்திலே. ஆல்ரெடி புக் பண்ணதுக்கு மறுபடியும் எங்க புக்கிங் எடுத்த டிக்கெட்டுக்கு மறுபடியும் எதுக்கு டிக்கெட்? ஒரு இடத்துக்கு மறுபடியும் எதுக்கு? 2 பஸ் ஒரே பஸ்ல போய் சேர்ந்துடலாமே. அல்லேலூயா. இங்க சொல்றாரு பூமியில எங்க கிருபை இருக்கு? ஆமே எங்க வாழ்வு இருக்கு? எங்க செழிப்பு இருக்கு? ஆமே பூமியில. ஆமே மேன்மை பாராட்டு பூமியிலே கிருபையும் நியாயத்தை நீதி செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர். ஆண்டவரை குறித்து தான் மேன்மை பாராட்டு. அந்த கிருபை இந்த ஊழியம். ஆமே நான் பிரசங்கம் முடிச்சுட்டு இருக்கேன், இதனால நடந்துகிட்டு இருக்கா? இல்ல இல்ல. ஆமே நான் வாரம் நின்று இந்த இடத்துல பிரசங்கிச்சுட்டு நடந்துகிட்டு இருக்கேன் இந்த ஊழியம். இல்ல இல்ல. அல்லேலூயா. தேவனால் நடந்துகிட்டு இருக்கு. கொடுத்தவரும் அவர்தான். ஆமே இனிமே உயர்த்த போறது அவர்தான். இந்த காலியாக நிரம்ப போறது அவர்தான். அல்லேலூயா. கர்த்தர் நான் என்று என்னை அறிந்திருக்கிற, ஆமே உணர்ந்திருக்கிறதை குறித்து உணர்வு. தேவனை எப்படி பார்க்கணும் அந்த உணர்வு தான் உனக்கு தேவை அப்படிங்கிறார். அல்லேலூயா. தேவனை எப்படி பார்க்கணும்? ஆமே அவர் வல்லவர், மகா பெரியவர், மகா சக்தியுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். ஆமே அப்படி வரணும் ஒரு எண்ணம் இல்லை. உன் நினைவுகள்லாம் அப்படி இருக்குங்கிறார். ஆமே என் கடவுள் அப்படியே உலகத்தை தலைகீழா ஆமே திருப்பி என் பக்கம் திருப்புவார். அல்லேலூயா. எதிரிகள்லாம் ஓட ஓட இப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை பத்தி காணி பண்ணுவார். அல்லேலூயா. ஆமே அல்லேலூயா. இதுதான் ஆமே எதிரிகளை காணி பண்ற வேலை. அல்லேலூயா. ஆமே இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தி என்ன செஞ்சாரு? அப்படியே கடல்ல இருந்து கரை ஏற்றி விட்டு அப்படி அடிச்சாரு. யார் அடிச்சாரு? எகிப்தியன். ஆமே பார்வோன் அடிச்சாரு. ஒருத்த கூட உயிரோட இல்லை. எவனா ஒருத்த உயிரோட இருந்தது தப்பிச்சு அவன் சந்ததி நம்மளை அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அத்தனை பேருக்கு அடிச்சாரு. அல்லேலூயா. எல்லாம் கடல்ல சேர்த்து மீன் மாதிரி மிதக்கிறாங்க. எப்பயுமே நம்முடைய கர்த்தரை தூக்கி விட்டு ஏற விட்டு எதிரியை காலி பண்றவர். அல்லேலூயா. இப்ப உன் இடத்துல நடந்துகிட்டு இருக்க அத்தனை பிரச்சனை ஏற விடுவார். ஆமே யாரா ஏறி ஆமே உள்ளார உன்னை துரத்துற ஆள் அத்தனை பேரையும் அழிப்பார், நிர்மூலமாக்குகிறது. அல்லேலூயா. மேன்மை பாராட்டு பூமியில கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற. அல்லேலூயா. கர்த்தர் நீதி செய்கிற கர்த்தர் தான். உனக்கு அநீதி நினைச்சிட்டு இருக்காங்கல்ல அத்தனை பேருக்கு நீதி செய்வார். அதனாலதான் ஊழியத்துல நான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆமே அசால்ட்டா இருப்பேன். என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தா அசால்ட்டா இருப்பேன். என் மனைவி ஐசியூல கொண்டு வைக்கிறாங்க, எங்க சொந்த பந்தங்களும் அழுகுறாங்க. எனக்கு கண்ணீரே வரல. ஏன்னா அதுக்கு ஐசியூல வெளியில வரணும் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அன்னைக்கு ஆராதனை செஞ்சுட்டு தான் போயிட்டு ஐசியூல போறேன். என்ன இவ்வளவு லேட்டா வர? 3வது வருஷமா வர அப்படிங்கிறாரு. ஆமா நீங்க தான் 3வது வருஷம் தான். எனக்கு அவரு தான் முதல் மனுஷன், அவருக்கு தான் முதல் இடம். அப்படி என் தேவன் ஒருவருக்கே ஆமே ஆராதனை செய்து வந்திருக்கிறேன். அவர் தப்பு வைப்பார், அவர் தப்பு வைக்க வல்லவர். ஆமே அல்லேலூயா. அப்படியே என் சொந்தக்காரங்க திகச்சு போயிட்டாங்க. இயேசுங்கிறது மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஆமே அன்னைக்கு என் மனைவி இறந்தே இருந்தாலும் சரி ஆராதனை முடிச்சுட்டு தான் போய் பாடி எடுத்து. அல்லேலூயா. அதே பாடியை உட்கார வச்சு நீங்க கேட்க வச்சுக்கிட்டு இருக்காரு பிரசங்கம். இதாங்க நம்மளுடைய ஆணையம். ஆமே அல்லேலூயா. மத்தவங்க பார்க்கறத அந்த கோணத்துல நம்ம பார்க்கவே கூடாது. இந்த வசனத்தையும் சரி அவருடைய வார்த்தையும் சரி ஆமே அவர் உயிரோடு இருக்கிறதையும் சரி எனக்குள்ள உயிரோடு இருக்கிறது, எனக்குள்ள பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்வு பிரச்சனையை பார்த்து நீ பயந்துனாவே அத்தனை பேரும் அப்படியே போட்டு மூடி வடி நல்லா தெரிஞ்சுக்க. ஆமே அத்தனை பிரச்சனையும் அவனுங்க நீ மூடணும்னா விசுவாசம் தான் தேவை. ஆமே விசுவாசம் இருந்துச்சுன்னா அவங்கள காரி பண்ணிக்கிட்டே இருப்ப. ஆமே நான் ஒத்தாலே நம்ம 10 பேர் இருக்கவே 10 பேர் நான் ஒத்தாலே
அல்லேலூயா. அப்படியே இருக்கு, அப்படியே போயிடும். ஆமே, நீ கெத்தான காரியங்களை செய்யணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். மேன்மை பாராட்டுடன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டு. ஆமே, இயற்கையின் மேற்பட்ட அற்புதங்களை நான் செய்வேன். ஆமே, நடக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு, அவங்ககிட்ட போய் பேசு. அப்பதான் யாருக்கு காமிக்க முடியும்? ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவங்க. என் உள்ள சொல்லிட்டான், இவன் முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு கண்டிப்பா நீ சொல்ற வார்த்தை அப்படி நிறைவேற்றுவாங்க. வைராக்கியத்தை ஊற்றுறவர், வைராக்கியத்தின் தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருடங்கள் அடிமைப்படுத்துகிறதுக்கு அப்படி போட்டு அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊக்குனாக்களுக்கு கருத்து என் பிள்ளையாடா. ஆமே, ஆண்டவரே, ஆமே, ஜெபிக்கிறாங்க. பிரச்சனை வந்தவன தான் அவங்க ஜெபிக்கிறாங்க. 400 வருஷம் ஆமே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுனால அந்த அடிமை. கர்த்தர் எந்த லெவல்ல இருக்கிறாருன்னு அவரை புரிஞ்சுக்கிறதுனால தான் அந்த அடிமை. வேற ஒண்ணுமே இல்லை. தேவனை மட்டமா பார்த்தாங்க அத்தனை பேர். உலகத்துல நம்ம இப்ப எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு ஏன் உனக்கு ஜெபிக்கிறதுக்கு பயம் வர மாட்டேங்குது? சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க, நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம். ஏன் அசால்ட்டா சொல்றீங்க? ஏன் சொல்லுங்க? ஆமே, நாளைக்கு பார்த்துக்கலாம். கர்த்தருடைய காரியத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்றல. ஏன்? அல்லேலூயா. உலக மனுஷனுக்கு பயம் உணர்வு இல்லை. உணர்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி திருடி சீட்டை கொண்டு போயிட்டு மொத்தமா சப்தர் காலி பண்ணிட்டு போயிருக்கு. அல்லேலூயா. அந்த காலியெல்லாம் நிரப்புறதுக்கு தான் கர்த்தர் நீங்க பேசிட்டு இருக்க. கர்த்தர் யாரை நீ புரிஞ்சுக்கிட்டாவே அவருடைய அன்பு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க. அன்புங்கிறது ஃபர்ஸ்ட். இதை பேசுறதுலாம் ஆசையா? அன்பு அப்பா இருக்கிறாரு, மகனுக்கு பிள்ளைக்கு அன்பு எப்படி காட்டுவாரு? அம்மே ஒரு பொருளை வாங்கி கொடுத்து காட்டுப்பாரு. அவனை நல்லா படிக்க வச்சு காமிப்பாரு. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு காமிப்பாரு. அம்மே சொல்றல, கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாரு. இதைத்தான் கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார். அது பெரிய காரியம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது உலகத்துக்கு தான் பெரிய காரியம். உனக்கு எனக்கும் சாதாரண மேட்டருங்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. ஆமே, நீ இடிந்து போனதை, ஆமே, பாழா போனதை, ஆமே, புதிதாய் மாற்றுகிறார். கெட்டு போனதை புதியவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அத சொல்றாரு. ஆமே, சொல்ற பாருங்க. இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப யாரை கொண்டு பிரியமா இருக்கிறனா அன்பு செலுத்துறேன்னு அர்த்தம். அவனை கொண்டு எல்லா காரியத்தையும் செய்வான்னு அர்த்தம். அந்த உணர்வு, அந்த பிரசன்ஸ். ஜெபிக்கிறேன். ஆமே, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். முதல்ல ஜெபத்துல உட்கார்ந்தோட இதை வேணும் அதை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காத. முதல்ல நீ வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. நல்லா ஆண்டவரே, நான் குழந்தையில இருந்து எவ்வளவு பிரச்சனையை நான் சந்திச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு கொண்டு வந்து நீங்க நிறுத்திருக்கீங்கல்ல, நான் ஏமாத்துறேன். சொல்லுங்க ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, நல்ல மொழியில கொடுத்துருக்கீங்க, நல்ல கைகால்களை கொடுத்துருக்கீங்க, நீங்க நீரோட வச்சிருக்கீங்க. போன வருஷம் இருந்தவன நீங்க நீரோட இல்லையே ஆண்டவரே. ஆமே, அவனெல்லாம் தாண்டி அடுத்த வருஷத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களா? அதுக்காகவே ஆமே முழங்கால் பட்டு ஆமே முழங்காலே நிக்கிற ஒரு நாள் அந்த உணர்வு நன்றி உணர்வு. அல்லேலூயா. ஆமே, தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ? உணர்வு உள்ளவன் தேடுகிற உணர்வு. ஆமே, அப்ப தேடுனா கர்த்தருக்காக அந்த காத்திருக்கும் பொழுது கழுவிலே போற சட்டைகள் எடுத்து எலும்பு 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 எலும்பி. ஆமே, எப்ப எழும்ப முடியும்? தேவனுக்காக காத்திருக்கும். ஆமே, அங்க ஜெபத்துல உடனே இருக்காத, இது இல்ல அது இல்ல. ஆமே, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா உடனே ஜெபத்திலே உட்கார வைக்க. அந்த ஜெபிக்கிறதுக்கு உணர்வு கொடுக்கிறது அவரு தான். முதல்ல தெரிஞ்சுக்க, நீயா போய் ஜெபிக்க முடியாது. ஆமே, ஒரு சின்ன பாவம் உள்ளுக்குள்ள நுழைஞ்சுனா வருஷ கணக்கில் ஜெபிக்க முடியாது, உன்னால மாச கணக்கில் ஜெபிக்க முடியாது. அந்த பாவத்தினுடைய நினைவிலேயே வாழ்ந்துட்டு இருக்கணும். கடைசி வரைக்கும் தூக்கி சொறி விட்டு போய் போக முடியாது, கும்மா குத்தி விட்டு போயிருப்பேன். முதல்ல அதை தெரிஞ்சு. ஆமே, உன் உணர்வு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். கர்த்தர் செய்த அற்புதங்களை எண்ணி எண்ணி பார்க்கணும், எண்ணி எண்ணி பார்க்கணுமா? ஆமே,
ஆமே இந்த உலகத்துல கிருபியே ஆமே வச்சுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் தன்னால வரும்ட்டார். தன்னால உன் பின்னாடி வேலைக்காரனா வந்துடும் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா ஆமே. அதனால சொல்றாரு யாத்திராகமம் 3:13-14 72 இருக்கும். சொல்ற பாருங்க. அப்பொழுது மோசே தேவனே நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் ஆமே என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவர்களுடைய நாமம் என்ன என்று அவர்கள் கேட்டால் நான் என்ன ஆண்டவரே சொல்றது? நீங்க அனுப்பிச்சுட்டீங்க ஆமே, ஒண்ணு கையில ஒண்ணுமே இல்லை அப்படியே அனுப்பிச்சுட்டீங்க ஆமே. நாங்க போயிட்டு ஆமே அங்க எகிப்துல போயிட்டு என்ன பேசணும், உங்களை என்ன கடவுள் கேட்டா என்ன கடவுள் நான் சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. அவன் பாருங்க மோசே பாருங்க, இப்ப உலகத்துல 10-100 கடவுள் இருக்குன்னா ஆமே ஒவ்வொருத்தரும் இந்த குலத்துக்கு இந்த கடவுள், இது வந்து எங்க குல தெய்வம் அப்படிங்கிறாங்க. இந்த ஜாதி இந்த தெய்வம், இந்த ஜாதி இந்த தெய்வம் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களை எந்த கடவுள் நான் சொல்லட்டும்? அப்படின்னா அந்த எத்தனை கடவுளை வணங்கிட்டு பாருங்க மனசு. அவன் அவனுக்கு இஷ்டப்பட்டவனுக்கு ஒரு கடவுள். இவர் சொல்றாரு பாருங்க ஆமே. அதற்கு அவர் உங்களுக்கு என்னை அனுப்பினார் என்று அவர்கள் சொல்லும்போது அவருடைய நாமம் என்று என்ன என்று அவரிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? உங்க பேர் என்ன கேட்டா என்ன சொல்றாங்க அப்படி கேட்டு பேர் என்னன்னு சொல்ற அல்லேலூயா ஆமே. கத்த சொல்ற பாருங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறார். என்ன சொல்றாரு? இருக்கிறவர் லிவிங் காட் ஆமே, வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள். இப்ப கூப்பிட்டா என்கிட்ட பேசுவார் அது கடவுள். இப்ப வந்து என்ன சொன்னா சிம்பால் அது கடவுள் ஆமே. அதனால தான் பயப்படாது. உன் கடவுளை நீ போகும்போது கூட கூட்டிட்டு போற, வரும்போது கூட கூட்டிட்டு வர, அந்த மாதிரி கடவுள் உனக்கு கிடைச்சிருக்கிறார். அப்ப பிரச்சனையை காலி பண்ணி விட்டு போயிடுவாரு. உனக்கு முன்னே போய் முன்னாடி போற கடவுளை கூட்டிட்டு இருக்க. பிரச்சனை வந்துட்டா ஆமே பதுங்கிக்கிற கடவுள், ஜெகவாங்கிற கடவுளை நீ கும்பிடல ஆமே. பிரச்சனை வந்துச்சுன்னா ஆமே அவரு இறங்கி யுத்தம் பண்ணுவார். அப்பேற்பட்ட கடவுளை நீ கும்பிட்டுக்கிட்டு இருக்க. அவரு இறங்கி சண்டை பண்ணுவார். நீ உன்னை சும்மா உட்கார வச்சுட்டு உன்னை வேடிக்கை பண்ணி தான் பார்க்க வைப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் வேடிக்கை பண்ணி தான் பார்க்க வச்சாரு. மேல ஏறி விட்டு அவங்க கரையில நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அத்தனை பேர் ஒரு சுட கூட உயிரோட இல்லை. அப்படியே சடலமா மறைக்கிறாங்க ஆமே. நிக்க வச்சு அர்த்தம் செய்கிறாங்க, நிக்க வச்சு சாப்பிடுச்சுவாரு. தேவனுடைய பிரச்சனை பண்ணானா இந்த ஊழியத்துல பிரச்சனை பண்ண அத்தனை பேரையும் நிக்க வச்சே காமிச்சார். ஒருத்த கூட இல்லைங்க. இங்க பிரச்சனை பண்ணானா அவன் வீட்டுல ஒரு பிரச்சனை வரும், அவன் புள்ள மேல கை வைப்பார். நான் நிறைய டைம் பார்த்தேன். இந்த ஊழியத்துல வெளியில போன ஆட்கள் பிரச்சனை பண்ணானா அவனுக்கு எங்க செக் வச்சா வலிக்குமோ அங்க வச்சு விட்டுருவார். அல்லேலூயா. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்ககிட்ட எவனாவது பிரச்சனை பண்ணானா அவன் புள்ள மேல கரெக்டா கை வைக்கும். அவன் சந்தலை காலி பண்ணி விட்டுருவாங்க. உண்மையில நம்ம ஆண்டவரை வைராக்கிய தேவன் உயிரை கூட, அதனால உயிரை கொடுக்க எந்த கடவுளும் உயிரை கொடுக்கல மனுஷனுக்காக. நீ நானும் ஆராதிக்கிற தேவன் உயிரை கொடுத்திருக்கிறார். அவ்வளவு வைராக்கியமா இருப்பாரு. உனக்கு பிரச்சனை வந்தா வேடிக்கை பார்க்கிற கடவுளா நம்ம இயேசு. அதனால அவர் மட்டமா பார்க்காத ராஜாவா பார்ப்பார். அந்த உணர்வோட பார்ப்பார் ஆமே. அதைத்தான் சொல்றாரு ஆமே. படிங்க. அதற்கு தேவன் இருக்கிறவா இருக்கிறேன் என்று மோசையோடு சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில்
போயிட்டு ஆமே அவர்கிட்ட போய் சொல்றா ஆமே இருக்கிறேன்னு அனுப்பிட்டு இருக்கிறார். இப்ப ஏசு கர்த்தர் அனுப்பிட்டு இருக்கிறார். அதனால பயப்படாதீங்க, உங்களை எல்லாம் விடுதலை ஆக்கிடுவார் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. அதனால மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், எங்கும் எல்லா இடத்திலும் உண்மை உள்ளவன் என்று ஆமே வேறு தேவன் மோசே நோக்கி ஆபிரகாமின் தேவன் ஆமே ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களின் தேவனாய் ஆமே யாரனா ஆமே மோசே நோக்கி ஆபிரகாமின் தேவனா. ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனுஷன் உங்களுக்கே தெரியும். ஆமே விசுவாசத்துல வல்லமை இருக்கிற சூழ்நிலை பார்க்கல, இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்க்கல. ஆமே வாக்குத்தத்தத்தை செய்ததை தேவன் ஆமே அதை செய்ய வல்லவரா இருக்கிற முழு நிச்சயமாய் நம்பி ஆமே இந்த உலகத்துக்கே தந்தையாயிட்டார். அப்படியேப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்காத, இருக்கிற பிரச்சனை பார்த்துக்க, அதை மாத்திரதான் உன் வேலை அப்படின்னா. ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன், ஈசாக்குல சிரிப்பு. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தால் 100 மடங்கு அறுவடை எடுத்தார். என்ன எத்தனை மடங்கா? 100 மடங்கு அறுவடை எடுத்தார். 100 மடங்கு பஞ்ச காலத்தில். அப்ப பஞ்சம் இருக்கு, பட்டினி இருக்கு, என் குடும்பம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அமே அமே சிங்க குட்டிகள் தான் செய்து பட்டினியே கிடைக்கும். நான் கர்த்தரை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பட்டினியே வராதுன்னு சொல்லு, எனக்கு கன பிரச்சனையே வராதுன்னு சொல்லு, எனக்கு ஆபீஸ்ல பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லு. ஆமே என் சொந்த பந்தங்கள் மத்தியில பிரச்சனை இருக்காது. ஆமே அல்லேலூயா. அத்தனையும் நீ மாத்திரம் கடைசி நான் சொல்றேன். ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறது. ஆமே யாக்கோபின் தேவன். யாக்கோபுக்கு எப்படி ஆசீர்வாதம் ஆர்டர் கொடுக்க தெரியுமா? எங்க திருடனுக்கு எப்படி ஆசீர்வாதம்? ஆமே கிழக்குல பாரு, மேற்குல பாரு, தெற்குல பாரு, வடக்குல பாரு, அத்தனை ஒண்ணு நீ பார்க்கறதுல உனக்கு சொந்தம். அப்படி ஏங்க நம்மளாம் ஆபிரகாமுடைய சந்ததி, ஈசாக்கின் சந்ததி. ஈசாக்கு அத்தனை பேர் தொந்தரவு பண்ணானுங்க. ஆமே கிணறு தோண்ட தோண்ட மூடிக்கிட்டே வந்தானுங்க. எவன்லாம் உன் வாழ்க்கையை மூடுன்னு சொல்றானுங்களா உன்னை சிரிக்க வைப்பார், அவனுங்களை பார்த்து சிரிக்க வைப்பார். ஈசாக்குனா சிரிப்பு. ஆமே உனக்கு விரோதமா எழுதுகிற ஆமே கை போட முடியாது, ஒருத்தர் எழுத முடியாது, எல்லாரும் எழுதுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். எல்லாம் ஜெபம், எல்லாம் ஜெபம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தரித்திரம் காலி, பஞ்ச காலத்துல தான் விதை விதைச்சான். அந்த தரித்திரத்தை காலி பண்ணல. ஆமே ஈசாக்குடைய தரித்திரத்தை காலி பண்ணல. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமே சாதாரணமான அழைப்பை பெற்று வரவில்லை, உலக அழைச்சி வரல, கர்த்தர் அழைச்சி வந்துடும். அவர் உண்மை உள்ளவர். உன்னை நடத்துறதை நீங்க பார்ப்பீங்க. எல்லாம் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலியான எலியா, ஆமே எலியாவை ஆமே அந்த அம்மா விதவை அம்மா, ஆமே அல்லேலூயா. அந்த அம்மாவுடைய பாத்திரத்தை நிரப்பல, என்னை நான் நிரப்புறேன். அந்த அம்மா மட்டும் பிழைக்கிறாங்க, அந்த ஊரே பிழைக்க வச்சு அந்த அம்மா. அந்த ஊர்ல பஞ்சம். ஆமே ஆனால் ஒரு கர்த்தருடைய மனுஷன் போய் சொன்னான், அந்த பஞ்சமெல்லாம்